வாங்க பாரு பப்பி. அது எதுக்காக அப்படி அழுதுகிட்டு இருக்கு? அதுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு மோட்டோ. பாவம் அனாதை பைய போல இருக்கு. அவனுக்குன்னு யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். சரி வா, அந்த பப்பியை நம்ம பூசணிக்காய் மண்டைய கிட்ட கூட்டிட்டு போலாம். அந்த மண்டையை தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். ஹலோ பப்பி, ஹவ் ஆர் யூ? வாட் ஆர் யூ டூயிங்? உன்னை டாக்டர் பூசணிக்காய் மண்டைய கிட்ட கூட்டிட்டு போனா உன் பிரச்சனை தீந்துரும். சொன்னா கேளுடா சொல்லும். ஓடாத ஓடாத, அங்கிள் கூப்பிடுறல்ல, வந்துரு வந்துரு. ஏய் நில்லுங்கடா. அடங்கோய்யால வேற வேலையே இல்ல. ஆஹா, கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கு. பப்பி அங்க ஓடுது. மை நேம் இஸ் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். பப்பி இரு பப்பி, நாங்க வந்துட்டோம். பப்பி போகாத சொன்னா கேளு. நில்லு பப்பி. அங்க பாரு, அந்த ஆளு அந்த சின்ன நாய்க்குட்டிய போட்டு என்ன பாடுபடுத்துறான் பாரு. சரி வா, அவனுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டலாம். பெரிய பப்பி வருது. இப்ப வந்து நல்லா வேடிக்கை பாரு. உனக்கு நல்லது செய்ய வந்து நாங்க எல்லாம் மம்பளம் மாட்டிக்கிட்டோம். உனக்கு உடம்பு சரியில்லை, மண்டைய கிட்ட கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் பார்த்தா ஆளை வச்சா கடிக்க வைக்கிற. உன் பேச்சுக்கா சாரி அங்கிள். அடே சாரி கேட்டா மன்னிக்கிறதாண்டா மனித பண்பு. என்னன்னு கேளு. அட எனக்கு இவன் பாசை எப்படி புரிஞ்சுது மோட்டோ? ஆமாடா மண்டையா, இவன் நம்ம கிட்ட பேசினான்ல, சாரி கூட சொன்னானே. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுல்ல? அப்ப தாராளமா பேசலாம். சாரி, நான் முதல்ல உங்களை பார்த்து பயந்து ஓடிட்டேன். ஆஹா பப்பி, முதல்ல அழு இல்லனா தும்மு. ஒரே நேரத்துல ரெண்டுத்தையும் பண்ணி மூஞ்சில ஸ்ப்ரே பண்ணாத. ஆமா, இப்ப எதுக்காக நீ இப்படி தேம்பி தேம்பி அழுற? என்னோட பேரு ராக்கி. என்னோட ஓனர் டுப்ளே பைல்வான் என்ன வெளியே துரத்திட்டாரு. ஏன்னா எனக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி என்னோட 2 தம்பிங்களுக்கும் பரவிடுமா. டாமி ஜிம்மி அவங்க 2 பேர் தான் என் தம்பிங்க. ஓ, அந்த வீணா போன பாக்ஸரா? தப்பான விஷயமாச்சு இது. இத பாரு, என் பேரு மோட்டு, அப்புறம் இது என்னுடைய உயிர் நண்பன் பஸ்துலு. நீ வா, முதல்ல டாக்டர் பூசணிக்காய் மண்டைய கிட்ட போய் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா உன் ஓனர் கிட்ட நானே கூட்டிட்டு போறேன். சரியா? அங்க பாரு, அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த நாய்க்குட்டியை எங்க தூக்கிட்டு போறானுங்கன்னு பாரு. இப்ப அவனுங்களை சும்மா விடக்கூடாது. ஓடி வந்துடு. என்ன குடும்ப சரவணா இது? பசு வருது, ஓடுறாப்பா. அப்படித்தான் ஏத்திக்கோ. டாக்டர் ஜாட்கா, எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? சொல்லிட்டு ஓடுங்க ஐயா. அட கச்சு கச்சோ, என் லேப்ல வச்சிருந்த ஒரு சில கெமிக்கல் பாட்டில் கீழே விழுந்துருச்சு. அது எந்த நேரத்திலயும் வெடிச்சு சதறலாம். ரொம்ப தூரத்துல போய் பாதுங்கணும். ஓரமா ஒதுங்கிக்கோ. மோட்டு பாத்துலும் நீங்க 2 பேரும் உள்ள போங்க. நான் இவங்களை பாத்துக்கிறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்கு இதையாவது சொல்லி புரிய வச்சு அனுப்பிச்சிருங்க. அப்புறமா நாங்க வெளியே வந்துடுறோம். ஓகே, அது வரைக்கும் நாங்க ஒளிஞ்சிருக்கோம். அடடா, அவங்க என்ன காரியம் பண்ணிட்டாங்க? மோட்டு பத்தலு உள்ள போயிட்டாங்களே. மோட்டு வெளியே வந்துரு. பத்தலு வெளியே வந்துரு. நில்லுங்க. அந்த மோட்டு பத்தலும் என் நண்பர்கள். இனிமே அவங்கள கடிச்சிங்கன்னா உங்களை அவ்வளவுதான். சாரி சாரி குங்ஃபு மாஸ்டர், நாங்க தப்பு பண்ணிட்டோம். எங்களுக்கு ஒன்ன நினைச்சா பெருமையா இருக்கு. ஒரு டாகினா ஒன்ன மாதிரி தான் வீரமா இருக்கணும். அவன் தன்னோட ஓனரையும் நண்பர்களையும் காப்பாத்துறான். இப்ப தயவு செஞ்சு எங்களை போக விட்டுரு ப்ளீஸ். சரி ஓகே, போயிடுங்க. இப்ப 2 பேரும் நீங்க இங்க இருக்க கூடாது. மோட்டு பத்தல உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. யாரு இப்படி செஞ்சது? என் மோட்டு பத்தல யாரு இப்படி பண்ணது? அட மோட்டு பத்தலு, என் உயிர் நண்பா, என் உடன் பிறா சகோதரா, உங்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆகலையே. கச்ச கச்சா, 2 பேரும் மூஞ்சிக்கு என்னப்பா கருகி கிடக்குதோ? என் 2 நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் நீங்க தானா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். குட்டி பையன், அவங்கள ஒன்ன பண்ணாத. ஏன்னா அவங்க உங்க உயிர் நண்பர்கள்.
சாரி சாரி, நான் நினைச்சேன் இவங்க நம்ம விரோதிகள்னு. வட பாசக்கார பையடா. டேய் பூசணிக்காய் மண்டையா, இந்த பப்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு இவனை உன்கிட்ட காட்டுறதுக்காக தானே கூட்டிட்டு வந்தோம். ஆனா வந்த இடத்துல இப்படி வெடிய வச்சு தகர்த்துட்டியடா. இந்த டாகி எவ்வளவு அழகா இருக்கு. சரி வாங்க, உங்க எல்லாருக்குமே நான் ட்ரீட்மெண்ட் தரேன். உங்களுக்கு வந்திருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிடுறேன். அங்க பாருங்க, அதுதான் என்னோட வீடு. பப்பி பப்பி ஹே ராக்கி, திடீர்னு நீ எங்க போயிட்ட? நாங்க 2 பேரும் நீ இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நீ இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க 2 பேரும் தான் என்ன காப்பாத்தி இங்க கொண்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். மோட்டு பத்தலும் இவங்க தான் என் தம்பிங்க, டாமி அப்புறம் ஜிம்மி. வாங்கடா வாங்கடா நல்ல பயலுகடா நீங்க. இருக்காரு அந்த பைல்வானை இன்னைக்கு பஞ்சு பஞ்சாக்காம விட மாட்டேன். எங்க அந்த சோம்பேறி? அது அங்க பாருங்க, அவர் தான் அந்த பைல்வான். நான் இப்ப அவனுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுக்கறேன். அதை அவன் வாழ்நாள் பூரா மறக்க கூடாது. அட நீ மறுபடியும் வந்துட்டியா? உடனே போயிடு, இல்லன்னா அந்த பைல்வான் உன்னை ஒரே அடியா அடிச்சு தும்சம் பண்ணிடுவாரு. ஜாக்கிரதை. அவர் எப்படி அப்படி செய்வாரு? ராக்கி இப்ப தனி கட்டை இல்ல, அவங்களுக்கு ஜோடி கட்ட நாங்க 2 பேரும் இருக்கோம். டேய் பைல்வான், சின்ன பசங்க கிட்ட உன் வீரத்தை காட்டுங்க. நேருக்கு நேர் தைரியம் இருந்தா என்கிட்ட ஒத்தைக்கு ஒத்த மோதுறா. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா பப்பியை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டேன்னா அந்த பப்பியை நானே கொண்டு போறேன்டா. இந்த சவாலுக்கு சம்மதமா? ஒத்துக்கிறியா? சரி சரி, சம்மதம். என்னோட பைல்வான்ஜி இருக்காரே, யாரு வந்து மோதுறதுக்கு சவால் விட்டாலும் வந்து மோதுவாரு. சரி, நீங்க நாளைக்கு காலையில 9 மணிக்கு வாங்க. மோட்டு, நீங்க எனக்காக அவர்கிட்ட மோதிரத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. என்னோட ஓனர் இருக்காருல, அவரு ரொம்ப மோசமானவரு. நான் அவனை விட மோசமான ஆளு. பத்துல பப்பிய பத்திரமா வச்சுக்க. ஓகே, 2 பைல்வான்களும் நான் சொல்றது நல்லா கேளுங்க. யாருமே சீட்டிங் பண்ண கூடாது. அட கொஞ்சம் நில்லுங்கப்பா, முதல்ல என்னோட பைல்வான் சார் வந்துருட்டோம். என்னது? அப்படின்னா நீ அந்த பைல்வான் கிடையாதா? அப்படின்னா அந்த உண்மையான பைல்வான் யாரா? நான் தான் அவ சொன்ன பைல்வான். மோட்டோ, நான் சொல்றத கேளு. தாகமா இருக்குன்னு வீட்டுக்கு ஓடிடலாம். அந்த ராக்கியை நாமளே கூட வச்சு வளர்த்துக்கலாம். என்ன சொல்ற மோட்டோ? பத்தலு, உருவத்தை பார்த்து உருமாறுறவங்க இந்த மோட்டு கிடையாது. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அந்த ராக்கிக்கு ஒரு நியாயத்தை நான் இன்னைக்கு வாங்கி தரேன். நீதான் என்ன சேலஞ்சுக்கு கூப்பிட்டவனா? லெட்ஸ் ஃபைட். ஒரு நிமிஷம் இரு பைல்வான். நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் மக்களை முட்டாளாக்குறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நீ பைல்வாங்க இருந்தாலும் உன்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு தப்பு கணக்கு போடாத. அதனாலதான் உன்னை ஓபன் ஸ்டேடியத்துல வச்சு ஓபன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு ஓகேவா? நீ ரொம்ப பேசுற மோட்டு. வா, சண்டைய ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபைட். இன்னைக்கு எனக்கு இந்த மோட்டுக்கு நடுவுல எவனும் இருக்க கூடாது. நான் பூசணிக்காய் மாதிரி உருள்றேன். இந்த தடவை நான் உன்னை ஒரேடியா மேல அனுப்ப போறேன். ஐடியா மோட்டோ, இந்த உன் ஃபேவரட் சமோசாவை பிக்கப் பண்ணு. அவனை ஜாம் பண்ணு. வேண்டாம் பத்துலு, சமோசாவால வர வீரம் இந்த மோட்டுக்கு தேவையில்லை. இது நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடக்கிற போராட்டம். இதுல நான் நியாயமா ஜெயிச்சு காட்டுவேன். நியாயமா ஜெயிப்பேன். இன்னும் வேகமா சுத்துறா மாட்டியா? நீ எவ்வளவு வேகமா சுத்தினாலும் எனக்கு ஒண்ணு ஆக போறதில்ல. உனக்கு நான் தலை சுத்த போது இவ்வளவுதான் உன் ஸ்பீடா? இன்னும் சுத்து, சுத்துடா. ஸ்பீடு பத்தல, ஸ்பீடு பத்தல, பத்தல பத்தல பத்தலடா. டேய்
ஜெயிச்சிட்டாரு என்னோட மட்டும் ஜெயிச்சிட்டாரு இன்றைய போட்டியில மோட்டு தான் வின்னர். மோட்டோ, நீ உண்மையிலே ஒரு நல்ல வீரன் தான். நீ சொன்னது எல்லாம் உண்மைதான். இது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடந்த சண்டை, அதனால எப்பவுமே நல்லதுதான் ஜெயிக்கும். நான் ராக்கிய அவனோட தம்பிங்க கிட்ட இருந்து எப்பவுமே பிரிக்க மாட்டேன் மோட்டோ. ரொம்ப ரொம்ப நன்றி பைல்வான், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மோட்டு பத்துலு, உங்களை மாதிரி நண்பர்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்.